Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 4th day of 5 days 5 series 2ல இருக்கோம் இல்லையா. இன்னைக்கும் அப்பர் பாடியோட மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பேரு எல்போ ஸ்க்வீஸ் பேக் அப்படின்னா எல்போஸை வச்சு பின்னாடி கொண்டு போறோம். நேற்றுக்கு பண்ண எக்ஸசைஸோட ஆப்போசிட் எக்ஸசைஸ் இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க எப்படி பண்றேன்னு. செஸ்ட் மசில்ஸ், ஷோல்டர் மசில்ஸ், ஆர்ம் மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். டைட்டா இருந்த நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரிப்பீட்டட் மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டே இருங்க. எந்த ஒரு ஆக்ஷனும் ஏதாவது நம்ம பாடியில எந்த மசில்ஸை கொண்டு ரிப்பீட்டடா ஒரு மூவ் பண்ணிட்டே இருந்தா அதுக்கு பேர் தான் எக்ஸசைஸ். ஸோ நீங்க இப்போ எக்ஸசைஸே பண்ணாதவங்களா இருந்தா கூட இந்த சின்ன சின்ன மூவ்ஸை பண்ண ஆரம்பிச்சுட்டே இருங்க. தென் யுவர் பாடி இஸ் யூஸ் டு எல்லா ஜாயின்ஸும் மொபிலைஸ் ஆக போகுது. ஸோ இட் வில் பி அ குட் ஸ்டார்ட். ஓகே, நம்ம இப்போ இந்த எல்போ ஸ்க்வீஸ் பேக்கை பண்ணி காமிக்கிறேன். அதை நீங்க பார்த்துட்டு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த எல்போ ஸ்க்வீஸ் பேக் எப்படி பண்றேன்னு பாருங்க. இந்த ரெண்டு கை இருக்கு இல்லையா, பின்னாடி பேக்ல கீழே பாயிண்ட் பண்ண மாதிரி வைக்கணும். விரல் எல்லாம் கீழே எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி வைக்கணும் பேக்ல. அந்த இடத்துல வச்சுட்டு கைய நல்லா பின்னாடி கொண்டு போகும். எல்போஸ் நல்லா பின்னாடி. எவ்வளவு தூரம் இது பாயிண்டட் டுவர்ட்ஸ் அவுட் சைடா இருக்கும். எல்போஸ் பின்னாடி பாயிண்ட் அவுட் ஆகணும். ஃபிங்கர்ஸ் கீழே இருக்கணும். அதாவது இப்படி கை வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, வச்சுட்டு நல்லா இப்படி ரிட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டா ஹெட்டை வச்சுக்கணும். ஷோல்டர்ஸ் நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க. கையை பின்னாடி பேக்ல வச்சுக்கோங்க. நான் பின்னாடி கொஞ்சம் நேரத்துல காமிக்கிறேன். வச்சுட்டு இந்த ரெண்டு எல்போஸையும் பின்னாடி ஃபுல்லா கொண்டு போறோம். Okay, relax. திருப்பி ஸ்க்வீஸ் பண்ணி பின்னாடி கொண்டு போங்க. எல்போ ஸ்க்வீஸ் and come back. Elbow squeeze towards your back. Come back. ஃபுல்லா பின்னாடி பாருங்க. எல்போஸ் பின்னாடி கொண்டு போறேன். முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போறேன். Come back. எல்போஸ் பின்னாடி ஃபுல்லா கொண்டு போறேன். Come back. எல்போஸ் ஃபுல்லா கொண்டு போறேன். Come back. சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாமா? ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க ஃபேஸை. நல்ல ஷோல்டர்ஸ் நிமிர்த்தி பாடி இறக்கா இருக்கணும். கையை கீழே வச்சுக்கலாம். எல்போ ஸ்க்வீஸ் பேக். கம் பேக். ஸ்க்வீஸ் பேக். கம் பேக். எல்போ ஸ்க்வீஸ் பேக். கம் பேக். இப்போ இப்படியே காமிக்கிறேன் பாருங்க. எல்போ ஸ்க்வீஸ் பேக். எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு போறீங்களோ ஃபுல்லா உங்களோட செஸ்ட் மசில்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும். கம் பேக். எல்போ ஸ்க்வீஸ் பேக். கம் பேக். எல்போ ஸ்க்வீஸ் பேக். Come back. Elbow squeeze back. Come back. Yes, relax. So 10 to 15 times. First initially உங்க கை வலிச்சதுன்னா சிம்பிள் பேபி ஸ்டெப்ஸ் பண்ணுங்க. 5 counts, அப்புறமா 10 counts, அப்புறமா 15 counts. ஒவ்வொரு 5 counts முடிஞ்சு டேக் ஒரு 10 seconds பிரேக் எடுத்துட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க இந்த சைக்கிளை. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குமோ பண்ணலாம். ஒரே அட்டஸ்டிச் பண்ணணும்னு இல்லை. மார்னிங், ஈவினிங், நைட் எப்போ வேணாலும் பண்ணலாம். மத்தியானமும் பண்ணலாம். ஆனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணாதான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2 hours கேப் கழிச்சு எந்த எக்ஸசைஸும் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே, இன்னைக்கு இந்த மூவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நாளைக்கு நான் 5th day ஹோல் பாடி மூவோட வருவேன். உங்களை பார்ப்பேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் Fitty 50. Bye bye.